சேனல் இன்னும் இருக்கு, உசுரோட தான் இருக்கு. நாங்களும் இன்னும் வீடியோ போடுவோம். ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. ஒரு மாசம் கழிச்சு தோராயமா பாத்தீங்கன்னா 28 நாள் கழிச்சு 29 நாள், என்ன ஒரு அரை நாள் கணக்கு, அது அப்படிதான் கணக்கு. 28 நாள் கழிச்சு இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோங்க. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்ல முடியாது. என் வீட்டுல ஒரு பஞ்சாயத்து, அவர் வீட்டுல ஒரு பஞ்சாயத்து, என் வீட்லயே ஒரு பஞ்சாயத்து தான். பஞ்சாயத்தெல்லாம் இல்ல, ஒருத்தர் ஒரு வாரம் ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் இங்க பைத்தியக்கார மாதிரி நின்றுருந்தேன். ஸோ இன்னைக்கு 3 பேரும் அசம்பிள் ஆயாச்சு. எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் மிரட்டி கூட்டு வந்திருக்காங்க. கேசிபிடி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கோங்க. ரொம்ப நாளாகவே எங்களுக்கு இந்த சைடு வந்து ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணுன்னு ஆசை. சரி, அதை வந்து பிளாகாகவே எடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கேசிபிடி கிளாம்பாக்கம் நம்ம வந்திருக்கோங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கிறது தெரியும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பார்த்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் தெரியாது, இது தெரிஞ்ச மாதிரி தான் டைலாக் வருது. அங்கே அப்படியே எங்களுக்கு பேக் சைடில் தாங்க அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தூரத்தில் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த தூரத்தை பக்கமாக்குறதுக்கு தான் இங்கே ஒரு மேட்ரே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்கை வாக் மாதிரி. ஸோ அந்த ஸ்கை வாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா அப்பப்போ அதுதான். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் நடுவில் வந்து சில குளறுபடிகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பர் பிளானோட கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குது, ஸோ கூடிய சீக்கிரம் வந்து கிளாம்பாக்கத்தை வந்து ரயில் கனெக்டிவிட்டியில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்குன்றதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது வந்து முடிஞ்சால் ஸ்டேஷன் கிட்ட போவோம். ஸ்டேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சான்னு பார்ப்போம். முடிஞ்சாதான், ஏன்னா அதில் அலோவ் பண்ணுறாங்க, வெளியேட்கள் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. அது மட்டுமே இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் மாதிரி பேசுற நிலைமை எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்றாங்க, கள நிலவரங்கள் என்ன அப்படின்ற சொல்லணுமா இல்லையா? இல்லைங்க, எல்லாரும் 3 பேருமே டிராவல் விளாகரு. ஸோ அந்த டிராவல் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து சொல்லணும்னு தோணும்ல. சரி, அது தனித்தனியாக சேனலில் போடாமல் இதோ இந்த ஒன்றா ஒரே சேனலில் போட்டலாம். எங்கள் 3 சேனலும் கீழே இருக்கும், அதோட கொலாபரேஷனை இந்த சேனல்லையும் வச்சிருக்கோம், அவ்வளோதான். இது மட்டும் கிடையாது, இங்கே எதிர்க்க வேற புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே உள்ளே போய் காட்டிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அது பேர் ஃபுல்லாக சொல்லுங்க. நான் வயலில் பேர் இப்போ சொல்ல வேணாம், அந்த அது என்னன்றது வந்து நம்ம கிட்ட போயிட்டு பார்த்துக்கலாம். அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகிற இடம். இந்த இதெல்லாம் இந்த பேரிகேட்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும் உள்ள. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறணுன்னா நேராக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து அப்படியே இங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்குற மாதிரி. அதுதான் வந்து பிளானு. ரயில்வே ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90% ரெடி ஆகிடுச்சு. பட் இதில் தான் நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் சொன்னேன்ல, நடுவில் சில குளறுபடிகள் நடந்துச்சுன்னு, அதெல்லாம் இப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முடிச்சாச்சு. அப்படியே கீழே இறங்குற மாதிரி தான் பிளானு. இந்த ஒரு இடம் மட்டும், இந்த ரோட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு இடத்த மட்டும் முடிச்சிட்டா கம்ப்ளீட் ஆகிடும். மோஸ்ட்லி இன்னொரு 3-4 மந்த்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிடையாது, எலெக்ஷன் தாண்டி தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த திங்கக்கிழமை காலையிலலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 மணி 4 மணி வாக்கில். ஸோ இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறதுக்குன்னே அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ அப்படியே எம்டிசி பஸ்ஸெல்லாம் இங்கே ஃபுல்லாக வெளியில் லைனாக நின்றுட்டுருக்கோம் வந்து ஏறி போகிறதுக்கு. நான் நிறைய முறை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ எக்ஸாக்டாக எங்கன்னா 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோன்னே வெறும் தேட்டர் மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு மினி மால் மாதிரின்னு சொல்லலாம். மால் மாதிரி அவ்வளோதான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டெக்கத்லானு, அப்புறம் சாப்பிட்ற இடங்கள் அதெல்லாம் கூட நிறையா இருக்குது. வெளியிலையும் வெயில் ஜாஸ்தி இருக்கா, சரி டக்குன்னு ஒரு மத்தியான ஷோ ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நாளை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ரீசெண்டாக ஓப்பன் பண்ண இடம் தான் இது. ஸ்கை அப்புன்னு சொல்லிட்டு பேரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்காத்லானோட என்ட்ரன்ஸு. ஸோ மற்ற சினிமா தியேட்டர்ஸ், மற்ற ஃபுட் கோர்ட் ஏரியாவில் ஆக்சஸ் பண்ணணுன்னா இங்கே சைடில் தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே இந்த பில்டிங்க்கு அப்படியே ஸ்ட்ரைட் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. நீ என்ன மேன் கூலிங் கிளாஸ் போட்டு சுற்றினு இருக்கேன்னு கேட்காதீங்க, கண்ணு கூசிங், கண்ணு வேர்த்திங். வாங்க உள்ளே போகலாம். வெளியில ரொம்ப சூடா இருக்கு, உள்ள போய் படம் பார்க்கலாம்னு வந்தோமா, அதுலயும் ஒரு இது ஆகி போச்சு. ஜஸ்ட் மிஸ். என்ன ஜஸ்ட் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா படம் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த டைமுக்கு எந்த ஷோவும் கிடையாது. அடுத்த ஷோ வந்து 3 மணிக்கு தானா. ஸோ பார்க்க முடியாது. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்.
ஃபுல்லாக வந்து இடம் எல்லாம் ஆக்குப்பே இருக்கேன்னு இல்லைங்க. இங்கே மெட்ராஸ் காஃபி ஹவுஸு, இங்கே வந்து அமடோரா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் அண்ட் டாக்கோபெல், அங்கே ஸ்டைல் யூனியன் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. லைக் ஒரு ஃபுட் கோர்ட் கம் ஒரு டெக்ஸ்டைல் ஏரியா மாதிரி. சரி, மேலே வந்ததுக்கு படம் தான் பார்க்க முடியல, பட் ஒரு வியூ கிடச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ வந்து எதை வச்சு ஆரம்பித்தோமோ அந்த ஒரு வியூ கிடச்சிருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய எண்டில் இருக்குது இந்த இடம். வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு, அது வந்து அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் மாதிரி வந்து அப்படியே நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் முடிகிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனே வந்து இது வரைக்கும் வரும். அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும். இன்னும் தெளிவாக வந்து இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாக இந்த பில்டிங்க்கு பேக் சைடு கரெக்டான ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். பட் அதை தாண்டி அப்படியே நேராக நடந்து வந்து அதை பாருங்கள் ட்ரெயின் கூட வருது. ஸோ அப்படியே அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நாட்களில் அந்த ட்ரெயின் வந்து இங்கே நிற்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இப்போயுமே வந்து கிளாம்பாக்கம் இந்த ரஷ் ஹவர்ஸ்லாம் வரும்போது, பீக் ஹவர்ஸ்லாம் வரும்போது டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி ஆகிடும். இந்த 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு நிறைய டைம் இருக்குப்பா, எனக்கு பொறுமையா பஸ் ஏறினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில வெற்றி தியேட்டர் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வெற்றி சினிமாஸ் இருக்குல்ல, அதே மாதிரி சென்னைக்கு இங்க 7 ஸ்க்ரீன் சினிமாஸ். எனக்கு பொறுமையா டைம் இருக்கு, எனக்கு பஸ் ஏறினதுக்கு வரும், பட் ஆனால் எனக்கு லாட் ஆஃப் டைம் இருக்குன்னா இங்க வந்து ஒரு படத்தை பார்த்து சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்ட போய் பஸ் ஏறினா பக்காவா இருக்கும். படம் பார்த்து பஸ் ஏறணும், வீட்டுல இருந்து ஏதோ வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷமா இந்த ஒரு சீட்டை உருட்டிட்டு கிடக்குறாங்க 2 பேருமே. இந்த ஆளை கூட்டின்னு வந்தா இதாங்க எழுதி. படம் தான் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரிட்டி 2 பேரும் சேர்ந்து ட்ரீட் வச்சிட்டாங்க. இது பாருங்க, என்ன எப்படி இருக்கு மதுரைக்கார், நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே நல்லா இருக்குன்றீங்க. 2 பேரும் உருப்படியே கிடையாது, எல்லாத்தையும் கீழே போட்டு இறச்சிக்கிட்டு சாப்பிட்டுறீங்க. இல்லைன்னா கண்ணு உருப்படியாக சாப்பிட்டா, இவர் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள. அது ஒரு சிம்பிளான லஞ்ச் டேக்கோபெல்லில் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ படம் தான் பார்க்க முடியல, லஞ்சை சாப்பிட்டு முடிச்சாச்சு. கீழே டெக்காத்லான் இருக்கு. ஸோ டெக்காத்லானில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். டெக்காத்லானுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று இருக்குது. ஸோ என்ட்ரி இப்போ சைடில் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்குது. இது பேர் ஆக்சுவலாக என்னன்னு தெரில, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ முடிச்சிட்ட பிறகு ஒன்றா டிடி ஆடுவோமா? மதுரைக்கார் இங்கே இந்த ஆள் இப்படி குச்சின்னு இருக்காரு, அங்கே இந்த ஆள் இப்படி குச்சின்னு இருக்காரு. தம்பி இங்கே பாருங்க, அது எப்படி ஒருத்தர் சிலுக்கு சட்டையும் ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு சிலுக்கு சட்டை, இந்த பக்கம் ஜீன்ஸ் பேண்ட்டு. நான் உங்கள் சட்டை தானே பலன்னு தெரியுது வீடியோவில். டேபிள் டென்னிஸ், டேபிளில் பால் ஆடுனா மனுஷன் எங்கே போய் ஆடிட்டுருக்காரு பாருங்களேன். எங்கெங்கே போனீங்க? அதோ டேபிளை விட்டு உள்ளே ஃபுல்லாக ஆடிட்டுருக்காரு. சரி போடுங்க, அப்படியே போடுங்க, ஆடுவோம்.
என் பாயிண்ட்டு என்ன 40 பிச்சு விட்டு எடுக்கிறீங்க, ஒரு பிச்சில் எடுக்கணும் அதையும். ஓகே, அப்படியே ஒரு சைன் ஆஃப் பண்ணுறேங்க. சைன் ஆஃப் பண்ணுறேங்கண்ணா வச்சுட்டு இந்த ஆளுக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? ஏய் சைக்கிளை தட்டி விடக்கூடாது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக டெக்காத்லானோட 2-3 டைம் கொலாபரேட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அது யாரும் கேட்கலையே, தான் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் யாரும் கேட்கலையே. இப்போ கேட்கல, இருந்தாலும் நம்ம சொல்லி ஆகணும் இல்லை, நம்ம அதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம்னு. அப்போ பண்ணீங்க, இப்போதைக்கு இங்கே பண்ணுறீங்க. பண்ணி வைங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபன் சேனல், நாட் அ ப்ரொமோஷனல் சேனல். எங்கே திருப்ப தெரியலையா? ஐயோ அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக திருப்பி இருப்பாரு. வரலாம் வரலாம் வரலாம். போய் அந்த அங்கிள் மேலே விட்றாரு பாருங்க சைக்கிளை. சச்சா அடுத்து இப்போ கேரமுக்கு வருவோமா? என்னது இது? போடுங்க பார்க்கலாம் கரெக்டாக. எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தெரியுமா ஞாபகம் வருது, ஒரு ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த காயின் இப்படி வச்சுட்டு மற்றபடி நேராக ரவுண்டு லைன் அடிப்பான். இருங்க சொல்கிறத கேளுங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கரெக்டாக தூக்கி இப்படி அடிப்பான் பாருங்க, அந்த கதை தான். என்ன ப்ரொஃபஷனல் பிளேயரா? ஏன் ப்ரொஃபஷனல் பிளேயர்னா தான் அடிக்கணுமா? போடுவோமா? எங்க போட்டாச்சு. ஓகே பாருங்க, அப்படியே ஒரு பாய் சொல்கிறேங்க. எங்கே பாய்? ஆக்சுவலாக படம் தான் பார்க்க முடியல. சரி சாப்பிட்டுட்டு டெக்காத்லானுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா டெக்காத்லானுக்குள்ளே என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்டுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேபிள் டென்னிஸ் ஆடணும், இப்போ கேரம் ஆடணும், மந்தால் சைக்கிள் ஓட்டினுக்கிறார், அது மாதிரி எல்லா ஸ்போர்ட்டுமே நம்ம ட்ரையல் பார்த்துட்டு வாங்கலாம். ஸோ எல்லாத்துக்கு உண்டான ஆப்ஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்காத்லானில் இருக்குது. டேக் வீடியோ கேமரா பத்திரம் நீ தான் மாற்றி பிடிக்கிற. இந்த விராட் கோலி ஸ்டைல் தான் எங்களுக்கு தெரியும். இதை வச்சு அடித்த உடையவும் உடையாது. மண்டையா இல்லை பேட்டா? பேட் உடையும். பாருங்க யோ என்ன பாப்பா மிரட்டுறீங்க? சரி எதுக்கு இப்போ ரெடியாக நிற்கிறீங்க? நான் தான் பால் போட பார்த்து இல்லையா? ட்ரையல்ஸு ஆர்ட் ட்ரையல்ஸு ஃபஸ்ட் பாலு. யோ அடிக்காதீங்க, அவுட்டு, கேட்ச் பிடிக்க. வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுங்க. ஸோ உள்ளே போய் என்ன வேலை பார்த்தாலும் அது வெற்றிகரமாக முடியறதுக்கு இருக்குது. கீழாம்பாக்கம்லேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் வந்த பஸ் வந்து B18 பஸ்ஸில் வந்திருக்கோங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸு B18 கிளாம்பாக்கம் டு தண்டையார்பேட்டை வந்தாச்சு. தண்டையார்பேட்டை ஏன் வந்தோங்கிற ரீசன்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்குது. தண்டையார்பேட்டைக்கான ரீசன் இல்லை, இங்கேருந்து திருப்பி வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அது என்ன சொல்லு எதுவும் சொல்ல வரலையா? மெயினாக இந்த பஸ்ஸுக்கு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, இன்னைக்கு வந்து இவர் விளாக் எடுத்தார். இவருக்கு இதுதான் வேலைலாம் இல்லைங்க. இதை புதுசாக ஒய்லெட் பஸ் விட்டாங்களா இருக்காங்க. ப்ளஸ் அதோட புதுசாக வந்து தண்டையார்பேட்டை டிப்போவும் திறந்துருக்காங்க. புதுசாக வந்து பஸ் ஸ்டாண்டு டிப்போ ரெண்டும் சேர்ந்து திறந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ட்ராவல் பிளாக் அவன் கவர் பண்ணிட்டான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணோம் லாங்கஸ்ட் ரூட். இது கிளாம்பாக்கத்துலேருந்து தண்டையார்பேட்டை வரைக்கும் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரூட். நான் ட்ராவல் டைம் டிராஃபிக் இல்லாத போதே 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. டிராஃபிக் இருந்தால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க நீங்களே. ஓகே, இந்த ஷார்ட் வீடியோ இதோட முடியுது. ஒரு சின்ன வீடியோ தான் இருந்திருக்கும். கிளாம்பாக்கம் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், அதை பற்றின ஒரு சின்ன வீடியோவாக இருந்தது. அதுவும் எதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே வீடியோ போடலையா? இன்னும் இருக்கிறோம். இந்த சேனல் வந்து உசுரோட இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக. சேனல் இன்னும் இருக்குது, உசுரோட தான் இருக்குது. நாங்களும் இன்னும் வீடியோ போடுவோம். நாங்களும் உசுரோட இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்து அந்த சேனல். அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட் மாதிரி. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும்னு சொல்லலாமா? சொல்லணும். அது வந்து நாங்கள் 3 பேரும் அப்பப்போ எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறோம். ஆமாம், அதனால தான் நம்ம மெயின் சேனலையும் பார்க்கணுமா? ஸோ மெயின் சேனல் பார்த்துட்டு மெயின் சேனலை விடுப்பா குடும்பத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க.
ஏன் எனக்கெல்லாம் குடும்பமே இல்லையா? இந்த ஆள் குடும்பம் மதுரையில் இருக்குது, இந்த ஆள் சென்னையில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள். சரி ஏதோ ஒன்று அப்பப்போ வீடியோ பண்ணுறத எப்படியோ விலாகாக கண்டிப்பாக போட்டுடலாம். அண்ட் இந்த விலாகை இதோட முடிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம். பாய். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.